ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் சர்ணி vlogs. நைட்டே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சதால் ஸோ காலைல ஏஞ்சி வரும்போது கிச்சன் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் சமைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க சமைச்சின வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதக்கி எடுத்துக்கினேன். எதுக்குன்னா இப்போ வந்து முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பும் தேங்காய் பால் சாதம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கே டொமேட்டோவும் கட் பண்ணி அதுவும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து அந்த வதக்கிற டைமில் தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு பால் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஜாரில் தான் வந்து இப்போது இந்த மசாலா அரைக்க போகிறோம், தேங்காய் பால் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நேற்று நைட்டு இது ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் அரைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மிளகாத்தூள் போட்டு ஆஃப் பண்ண பிறகு அதை இறக்கி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து மால்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பக்கம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பக்கம் கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பக்கம் வந்து முட்டை வச்சுருக்கேன். இப்போது இங்கே ப்ரொக்கோலி க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொக்கோலியும் கேரட்டும் வந்து ஸ்டீம் பண்ணிக்கணுன்னா ஒரு பவுல் வந்து சுவந்தும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த மால்ட் குடிச்சிட்டு இந்த ஸ்டீம் வெஜிடபிள் சாப்பிட்றது காலைக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி ப்ரொக்கோலி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆனால் வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கணுன்னா அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால ஆக்சுவலி நான் இன்றைக்கி ப்ரொக்கோலியும் கேரட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அது கூட ஸ்வீட் கார்னு, பீஸு, பீன்ஸு எதனா போட்டுக்கலாம். இங்கே முட்டை வந்து வெந்துடுச்சு. ஸோ அதை தோல் உரித்து வச்சுக்கலாம். இந்த ப்ரொக்கோலியில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அதை எடுத்து இந்த கேரட்டில் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலே வச்சுப்பேன். இப்போ எங்கள் தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காவை அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மசாலா ஆறினதுமே இதில் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸி ஆகிடும். ஒரு பக்கம் அந்த மசாலா ஆறிடுச்சு. ஸோ அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணுன்னா இன்னொரு பக்கம் முட்டை குழம்பு தாளிக்கிறதுக்கும் இன்னும் நம்மளுக்கு டைம்ஸ் கரெக்டாக இருக்கும் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அரைச்சி அந்த மசாலா இதை ஊற்றி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்ச பிறகு முட்டையில் லைன்ஸ் போட்டு அது இந்த குழம்புல எடுத்து போட்டோன்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா, பிரிஞ்சல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பக்கம் வந்து முட்டை மசாலா குழம்பு வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் தயிர் கஞ்சி கடலைக்கு மால்ட்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒன்றும் இந்த தேங்காய் பால் சாதம் தான். இது ரெடி ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா சுவந்தை எழுப்பி அவனை குளிப்பாட்டி ரெடி பாட்டி சாப்பாடு விட்டு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக ஒரு நாள் வந்து லேட் ஆகிடும். ஸோ அவனை ரெடி பண்ணினே நான் இங்கே சமைக்கிற வேலையாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகிடுச்சு. கிச்சனை வந்து நைட்டே க்ளீன் பண்ணதால் நம்மளுக்கு வந்து வேலை வந்து நம்ம நினச்ச டைமுக்கே முடியும். அந்த தண்ணி கொதி வரத்துக்குள்ளே கொஞ்சம் சாமான் சேர்ந்து இருக்கும் இல்லையா, அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி, கிளாஸ் அதெல்லாம். ஸோ அதை சைட் பை சைடாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போயும் சிங்கில் வந்து ரொம்ப பாத்திரம் சேராமல் அப்பப்போயே கழுவினா நம்மளுக்கு தான் ஈஸியாகும். என் பையன் வந்து யூகேஜி படிக்கிறதுனால ஸோ அவனை குளிப்பாட்டுறது, அவனை ரெடி பண்ணுறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே இன்னும் அவன் கற்றுக்கல. ஸோ நானே தான் பண்ணின்னு இருக்கேன். அதனால எனக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி இந்த கிச்சன் ஒர்க் முடிஞ்சால் தான் அவனை ரெடி பண்ணி அனுப்புறது கரெக்டாக இருக்கும். நான் எதனா கொஞ்சம் இங்கே லேட் பண்ணாலும் 2 வேலையும் சைமல்டேனியஸாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப லேட் ஆகிடுது. அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ண போகிறோன்னு முன்னாடி நாளே ப்ரீ பிளான் பண்ணி வச்சோன்னா நம்ம ஃபுல் 1 வீக்குக்கு ப்ரீ பிளான் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் 1 டே, அதாவது நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணுறோன்ட்டு பிளான் பண்ணிட்டோன்னா காலைல ஏஞ்சி இதை தான் பண்ண போகிறோம் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்து டக்கான்ட்டு நம்மளும் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், அது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே டைம் வேஸ்ட் ஆகிடும். இங்கே வந்து ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து சும்மா சாட்டே பண்ணி எடுத்தோம்னா அந்த கோகோனட் ஆயில் ஃப்ளேவருக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் சால்ட்டும் பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக வெஜ் ஸ்டீம்டு ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. முட்டை குழம்பு, தயிர் கஞ்சி, மால்ட்டு அண்ட் தேங்காய் பால் சாதம்.
இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.